அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ் அறலை அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான அப்டேட் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏஏஐ ரெக்ரூட்மெண்ட் 2025, அதாவது ஏஏஐ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் இருந்து ஒரு முக்கியமான வேகன்சி விட்டுருக்காங்க. ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ரெக்ரூட்மெண்ட். ஸோ இன்ஜினியரிங் எலிஜிபிள். ஸோ யாரெல்லாம் எலிஜிபிள், அவங்களோட சேலரி என்ன, குவாலிஃபிகேஷன் என்ன, வேகன்சி என்ன, ஸோ எல்லாத்தையுமே உங்களுக்கு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இதே மாதிரி அப்டேட்டுக்கு நம்மளோட சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, இதான் அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ இதோட லிங்க் வந்து உங்களுக்கு டெலகிராமில் இதோட பிடிஎஃப் போட்டிருக்கோம். அதே மாதிரி சிலபஸும் வந்து பிடிஎஃபாக வந்து போட்டிருக்கோம். டெலகிராமில் யாரும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வேகன்சி அப்டேட் எல்லா பிடிஎஃப்புமே அதில் வச்சிரும். அஃபிஷியல் லிங்க்குமே உங்களுக்கு அதில் வச்சிருக்கோம். சரியா, பாருங்க. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இது எதில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினி ரத்னா கம்பெனி. ஸோ மகரத்னா எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருந்தோம். சரிங்களா, ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்றது மினி ரத்னா கம்பெனி நியூ டெல்லியில் இருக்கக்கூடியது. சரியா, ரெக்யூர்மெண்ட் ஆஃப் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இன் வேரியஸ் டிசிப்ளின்ஸ் இன் ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் 1. சரியா, ஜெனரல் இன்ஃபர்மேஷன் அண்ட் வேகன்சிஸ் அப்படின்ட்டு இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பப்ளிக் செக்டார் தான். கேட்டகரி 1ல் வரக்கூடியது மினி ரத்னா கம்பெனியில். ஸோ என்னென்ன போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஃபயர் சர்வீஸ், ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஹியூமன் ரிசோர்சஸ், ஹியூமன் எக்ஸிக்யூட்டிவ் அஃபிஷியல் லாங்குவேஜ். 13, 66, 4. ஸோ 70 ஒரு 83 போஸ்ட் கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் கேட்டகரி வைஸாக பிரிச்சும் கொடுத்துருக்காங்க. அது யார் யாருக்கு எவ்வளோ அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சூட்டபிள் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் அவங்களுக்கு என்னென்னன்றதை பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இது இன்ஜினியரிங்கில் யாரெல்லாம் எலிஜிபிள். ஃபயர் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் டெக்னிக்கல் முடிச்சிருந்தாலும் இன் ஃபயர் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங். ஸோ மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமொபைல் முடிச்சவங்களுக்கு இது ரொம்ப ஒரு பெரிய விஷயம் தான். எக்ஸ்பீரியன்ஸே கேட்கல. சரியா, ஆனால் ஒரு ட்விஸ்ட் இருக்கு, அதை நான் பின்னாடி உங்களுக்கு சொல்றேன். ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஹியூமன் ரிசோர்ஸ் இது வந்து கிராஜுவேட் அண்ட் எம்பிஏ முடிச்சிருக்கணும் 2 இயர்ஸ் டியூரேஷன்ல. இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் லாங்குவேஜுக்கு பிஜி முடிச்சிருக்கணும், அதாவது ஹிந்தி ஆர் இங்கிலீஷ். ஹிந்திலேருந்து இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட் பண்ண தெரியணும், இங்கிலீஷ்லேருந்து ஹிந்திக்கு டிரான்ஸ்லேட் பண்ண தெரியணும். 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்றதையும் கேட்டிருக்காங்க. ஸோ நோட், டிகிரி ஆர் டிப்ளமோ சுட் பி, அதாவது ரெகனைஸ்டு யூனிவர்சிட்டியில் கண்டிப்பாக முடிச்சிருக்கணும் அப்படின்றத தெளிவாக அவங்க சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 27 இயர்ஸ். சரிங்களா, அது போக ஓபிசிக்கு வந்து 3 வருஷமும், எஸ்சி எஸ்டிக்கு 5 வருஷமும், பிடபிள்யூபிடிக்கு 10 வருஷமும் கொடுத்துருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன். ஓப்பனிங் டேட் பார்த்தீங்கன்னா 17/2/2025 தான் ஓப்பன் ஆகுது. க்ளோசிங் டேட் பார்த்தீங்கன்னா 18/3/2025 வரைக்கும் இருக்கும். பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் கிரேட் 1 லெவல் 40,000 - 1,40,000 வரைக்கும். ஸோ இது போகவே அந்த எம்எல்ஒன்ஸ்லாம் இருக்கு, அதையும் பார்த்துக்காங்க. ஓகே, ஸோ இந்த ஏஜ் எக்ஸ்பீரியன்ஸ் கிட்டியானா இந்த 18/3/2025 வரைக்கும் தான். அதுக்கப்புறம் வர்றது வந்து எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்றத சொல்லிட்டாங்க. சரியா, ஓகே. ஸோ அடுத்து முக்கியமான விஷயம் என்னன்னா ஓபிசி சர்டிஃபிகேட்டும் எல்லாருக்கும் இருக்கும், அதை நீங்க பார்த்து இது பண்ணுங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது என்னென்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இருக்கோ அதெல்லாம் நீங்க வந்து கரெக்டா இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கொடுத்துருக்க நோட்டிபிகேஷன்ல எலிஜிபிலிட்டி நீங்க தகுதியா இருந்தாதான் நீங்க வந்து கண்டிப்பா வந்து அப்ளை பண்ண முடியும். ஏதாச்சும் தவறுதலா இருந்தா உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரியா, ஸோ ஃபர்னிஷ்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் ப்ரொஃபஷனலி எலிஜிபிள் கேண்டிடேட். ஸோ ப்ரொஃபஷனலா எலிஜிபிள் ஆகிறவங்களை வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுக்கு அட்மிட் கார்டுக்கு இஷ்யூ பண்ணுவாங்க. வெப்சைட்ல தான் எல்லாமே பண்ணுவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கொஸ்டின்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிபிடி டெஸ்ட் தான், கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான். ஆனா நோ நெகட்டிவ் மார்க் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதுக்கு நெகட்டிவ் மார்க்கே கிடையாது. இது ரொம்ப பெரிய நல்ல விஷயம். ஸோ சிலபஸ் என்னன்றதை உங்களுக்கு நான் அடுத்து உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லிடுறேன். சரியா, ஸோ ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஃபயர் சர்வீஸ். ஸோ அவங்களுக்கு வந்து பிசிக்கலாக வந்து கண்டிப்பாக வந்து ஃபிட்டாக இருக்கணும். உங்களுக்கு பிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டு, டிரைவிங் டெஸ்ட்டு, பிசிக்கல் என்டூரன்ஸ் டெஸ்ட்டு, ரன்னிங், கேஷுவாலிட்டி கேரிங், லிஃப்டிங் அண்ட் கேரிங், சாண்ட் பேக்கிங். ஸோ எல்லா விதமான முக்கியமான விஷயங்களும் பிசிக்கல் இதில் எடுப்போம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க என்டூரன்ஸ் டெஸ்ட்ல. ஸோ அதுவும் நம்ம வெப்சைட்ல போய் பார்த்துக்கலாம். அது எப்படி பார்க்கறதுன்றதை நான் சொல்லிடுறேன். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா the candidate selected for the post of junior executive fire service will undergo training during they will be paid basic pay along with the admissible allowances. அதாவது ட்ரைனிங் பீரியட்ல நீங்க வந்து ஒரு சர்டைன் அமௌண்ட் வந்து கட்டணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அரௌண்ட் வந்து 5 லட்சம் வரைக்கும், அதாவது அது உங்க சம்பளத்துல இருந்தே பிடிச்சுக்குவாங்க.
3 வருஷம் வந்து ட்ரைனிங், அதுக்கப்புறம் உங்க அமௌண்ட்டை கொடுத்துருவோம் அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. சரியா? ஓகே. அதே போல எப்பவும் போல அதே மாதிரி ஹவு டு அப்ளை பாத்தீங்கன்னா உங்களுக்கு 17ஆம் தேதியில இருந்து ஓப்பன் ஆகும். ஸோ தாராளமா இதுக்கு எலிஜிபிள் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் ஃபீஸ். அதே மாதிரி எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் கம்ப்ளீட்டட் ஒன்லி அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் இன் ஏஏ, இவங்களுக்குலாம் ஃபீஸ் கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே. ஸோ இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் இருக்காங்க பாத்தீங்களா, ஃபயர் சர்வீஸ். ஸோ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா லைசன்ஸ் இருக்கணும் அப்படின்றத தெளிவா சொல்லியிருப்பாங்க. இந்த இருக்கு பாருங்க, ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஃபயர் சர்வீஸ்ல வேலிட் பர்மனன்ட் லைட் மோட்டார் வெஹிக்கிள் லைசன்ஸ், அதாவது அப்ளிகேஷன் வெரிஃபிகேஷன் வரப்ப நீங்க கார் லைசன்ஸ் கண்டிப்பா வச்சிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது கொண்டு வரலன்னா நீங்க கன்சிடர் பண்ண மாட்டீங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எல்எல்ஆர் போட்டு வந்தீங்கன்னாலும் எலிஜிபிள் கிடையாது. சப்போஸ் நீங்க செலக்ஷன் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் 2 வருஷத்துல நீங்க என்ன கத்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹெவி வெஹிக்கிள் பெரிய வண்டி ஓட்ட நீங்க கத்துக்கணும். லாரி, பஸ் இந்த மாதிரி பெரிய ஹெவி வெஹிக்கிள் ஓட்ட கத்துக்கணும் அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க. சப்போஸ் நீங்க அதை வந்து கத்துக்காம இருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்காது அப்படின்றதையும் அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ இதெல்லாம் முக்கியமான விஷயம். கண்டிப்பா இதெல்லாம் தெரியாம தயவு செய்து அப்ளை பண்ணாதீங்க. இதுக்கெல்லாம் யார் எலிஜிபிளோ அவங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு சிலபஸ் வெயிட்டேஜ் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, டோட்டல் மார்க்ஸ் பாத்தீங்கன்னா 120, 2 மணி நேரத்துக்கு இருக்கும். பார்ட் ஏ பார்ட் பி அப்படின்றது தான் இருக்கு. பார்ட் ஏ வந்து எப்பவும் போல ஜென்ரல் நாலேஜ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், ஜென்ரல் ஆப்டிடியூட், இங்கிலீஷ் இருக்கும். இது வந்து 60 மார்க்குக்கு இருக்கும் டோட்டலா. அதே மாதிரி பார்ட் பி இது வந்து 60 மார்க் இருக்கும். இதுல வந்து நோ நெகட்டிவ் மார்க் அப்படின்றத தெளிவா தெரிஞ்சுக்காங்க. அதே மாதிரி ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஹியூமன் ரிசோர்ஸஸ்க்கும் உங்களுக்கு சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ரெண்டோட இதையுமே நான் என்ன பண்ணிருக்கேன்னா உங்களுக்கு நம்ம டெலகிராம் சேனல்ல போட்டிருக்கேன். ஸோ எலிஜிபிள் இருக்கிறவங்க தயவு செய்து அப்ளை பண்ணிக்கோங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இதே மாதிரி அப்டேட்ஸுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.